விவசாய கூலிகளாகவும் கூலி தொழிலாளர்களாகவும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சத்தான ஒரு புரோட்டீன் உணவு கிடைக்கல, நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு ரோட் சைட் ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஒரு கடையாகத்தான் அமெரிக்காவினுடைய கென்டக்கி மாகாணத்துல உருவாகிறது KFC அப்படிங்கிற அந்த ஒரு பொரித்த சிக்கன் உணவை விற்கக்கூடிய ஒரு கடை. அங்க நம்ம எப்படி இங்க ரோட்ல வந்து ஒரு தள்ளுவண்டி கடையை பார்க்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு கடையாகத்தான் அமெரிக்காவினுடைய கென்டக்கி மாகாணத்துல இந்த பொரித்த சிக்கன் உணவை தயாரிக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் உருவாகுது. இந்த ரெஸ்டாரண்ட்டை பல போராட்டங்களுக்கு பிறகு, நிறைய பயணங்களுக்கு பிறகாக கர்னல் ஹாலண்ட் சாண்டர்ஸ் உருவாக்குறார். இந்த உருவாக்கம் அப்படிங்கிறது முக்கியமா குறைந்த விலையில ஒரு பொரித்த சிக்கன் உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருந்திருக்கு. அப்படிதான் இந்த KFC உணவகம் தொடங்கப்படுகிறது. ஒரு உணவு சங்கிலி தொடராக இந்த KFC நிறுவனம் மாறுது. நிறைய பேர் இந்த உணவு நிறுவனத்தை தங்கள் பகுதிகளில் தொடங்குறதுக்காக பிரான்சைஸ் கேட்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பிரான்சைஸ் கொடுக்காமலேயே நீண்ட காலம் சாண்டர்ஸ் காலம் தாழ்த்தி வர்றாரு. அது ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் அவர் நிறைய வச்சிருக்காரு. அப்படியாகத்தான் இந்த KFC நிறுவனம் இன்றைக்கு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 123 நாடுகள்ல 20,000க்கும் மேற்பட்ட கிளைகளை பரப்பி இருக்கக்கூடிய இந்த KFC நிறுவனம் ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஃபுட் செயின் ரெஸ்டாரண்டா விளங்கிட்டு இருக்கு. இது ஏன் KFC நிறுவனத்துக்கு இவ்வளவு பெரிய பீடிகை அப்படின்னா, சமீபத்தில் அயோத்தியில பாலராமர் கோவில் திறக்கப்பட்டது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு நமக்கு தெரியும். இப்போ அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய கடைகள், ஷாப்பிங் மால்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டே இருக்கு. எனவே ராமர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைப்பதற்கான ஒரு ஏதுவான சூழல் அப்படிங்கிறது அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் உருவாக்கப்பட்டுக்கிட்டே வருது. நிறைய உணவகங்கள்லாம் வந்திருக்கு. அப்படி அந்த பகுதியில் வந்து டாமினோஸ் பீஸாவும் இந்த KFC நிறுவனத்தினுடைய கடைகளுக்கும் அனுமதி கோரி விண்ணப்பிக்கிறாங்க. அப்போ பஞ்ச்கோசி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த கடைகளுக்கான அனுமதி அப்படிங்கிறது கோரப்படுது. அப்போ மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க கடைக்கு அனுமதி கொடுக்கிறோம், KFCயோ டாமினோஸ் பீஸாவோ அந்த பகுதிகளில் கடையை திறப்பதற்கான ஒரு அனுமதியை கொடுக்கிறோம். ஆனா நீங்க வந்து சைவ உணவுகள் மட்டும்தான் அங்க விற்பனை செய்யணும். KFC அப்படிங்கிறது கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், அந்த பொரித்த சிக்கன் உணவை வழங்கக்கூடிய ஒரு கடை தான். அங்க வெஜிடேரியன்ல என்ன உணவு இருக்குங்கிறது ஒரு கேள்வி. அதே மாதிரி பீஸா மாதிரியான உணவுகள்லையும் கூட சிக்கன் அப்படிங்கிறது ஒரு பிரதானமான பொருளா இருக்குது, இன்கிரீடியண்டா இருக்கு. அப்படியான சூழல்ல இந்த 2 கடைகளுக்கும் அனுமதி என்பது கொடுக்கப்படும். ஆனா அசைவ உணவுகள் கண்டிப்பாக விற்கக்கூடாது. வெறும் சைவ உணவுகள் மட்டும் இருக்கக்கூடிய வகையில தான் இந்த கடைகளை நீங்க திறக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனுமதியை கொடுக்க முடியும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கு. இதுக்கு நிறைய சமூக வலைதளங்கள்ல எதிர்வினைகள் என்பது எழுந்திருக்கிறது. ஒரு சிக்கன் கடைக்கு அனுமதி கொடுப்போம், ஆனா அங்க சிக்கன் விற்கக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா கோவில் பகுதிகளில், ஒரு குறிப்பிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அசைவ உணவுகள் விற்பனை செய்வது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டதாகத்தான் நிறைய இடங்கள்ல அது ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவா இல்லை அப்படின்னாலும் அது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு உத்தரவா பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் கூட தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி நிறைய கோயில்களுக்கு பயணம் மேற்கொண்டு வரப்போது, ஈவன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட அவர் செல்லும் போது அங்க பாதைகள்ல, நடைபாதைகள் மற்றும் சாலைகள்ல நிறைய அசைவ உணவகங்கள்லாம் இருக்கு. அது கோயிலுக்கு செல்பவர்களை முகம் சுளிக்க வைக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருந்ததை நம்ம பார்த்தோம். எனவே அந்த வரிசையில இப்போ உலக புகழ் பெற்ற ஒரு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் செயின் ரெஸ்டாரண்ட் அயோத்தியில தொடங்கப்படணும். ஆனா அசைவ உணவுகள் தான் அவர்களினுடைய பிராண்டிங் அப்படின்னு சொல்லும் போது அந்த கடைக்கான அனுமதிக்கு பின்னாடி வெறும் சைவ உணவுகளை மட்டும்தான் விற்பனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது KFCக்கு உண்மையிலேயே ஒரு தர்ம சங்கடமான சூழல் அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம பார்க்கலாம்.